ஆனா இந்தியா கூட்டணியின் பக்கம் நீங்க நிக்கிறீங்க. அதை உறுதியா எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம். ஆனால் சில தவறுகளை நாங்கள் சுட்டி காட்டிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா சமீப காலமா வந்து உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸுமே வந்து தாவேகா மேல தான் இருக்கு. நீங்க வந்து தாவேகாவை அளவு கடந்து ட்ரோல் பண்றீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க முன்வைக்கிறாங்கல்ல. நீங்க வந்து எல்லாரையுமே கிரிட்டிசைஸ் பண்றீங்க. இல்ல சின்ன சின்ன தவறுகள் திமுக பக்கம் இருக்கக்கூடிய தவறுகள் நீங்க சொல்றீங்கன்னா அது ஓகே. பட் நீங்க வந்து ஃபுல் டைமா தாவேகாவை மட்டுமே டார்கெட் பண்றீங்கன்ற குற்றச்சாட்டை அவங்க முன்வைக்கிறாங்கல்ல. ஏன்னா அவங்க ஃபுல் டைமாக அரசியலில் இல்லை, அதனால நான் ஃபுல் டைமாக பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். ரெண்டாவது, அது ஒரு சின்ன சின்ன பெர்சன்டேஜ் ஓட்டில் இருக்கிற ஒரு கட்சியாக இருந்தால் நான் அவங்களையும் ஒரு பாட்டாக எடுத்துகிட்டு நான் எல்லாரையும் ட்ரோல் பண்ணுற மாதிரி, எல்லாரையும் விமர்சிக்கிற மாதிரி நான் கொண்டு போயிடுவேன். ஆனால் ஒரு இளைஞர் பட்டாளத்தையே கையில் வச்சுருக்காங்க. இப்போது 2016 சென்னையில் வெள்ளம் வரும்போது இங்கே ரெஸ்கியூ டீமுக்கு ஆள் பத்தலை. யார் சென்னையை மீட்டெடுத்தா? தமிழ்நாட்டை மீட்டெடுத்தா? இங்கே இருக்க இளைஞர்கள் தானே. அப்படியான இளைஞர்களை இந்த கட்சி என்னவா மாற்றிக்கிட்டு இருக்குன்ற ஒரு பயம் இருக்குல்ல. உங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த ஸ்டாம்பேர்டு மட்டும் விட்டுருங்க, ஸ்டாம்பேர்டுன்ற பற்றி நம்ம பேச வேணாம். அதுக்கு முன்னாடியே இந்த கட்சி எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அந்த இடம் என்னவாக இருக்கும்? அந்த நிகழ்ச்சி நடத்தி முடிச்சதுக்கப்புறம் அது என்னவா இருக்கும்?